அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பிரதோஷ வழிபாட்டில் ரகசியத்தை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாக மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விரதம் பிரதோஷ விரதமாகும். இந்த விரதத்தை கடைபிடித்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். கணவன் மனைவியிடையே பிரிவினை ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒற்றுமைக்கும் இந்த விரதம் துணை புரியும், கருத்தில் கொள்ளுங்க. அது இந்த விரதம் மாதந்தோறும் பௌர்ணமிக்கு பின் தேய்பிரையில் அமையும். திரியோதசி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். அந்த காலகட்டத்தில் சிவபெருமானை நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே தரிசித்து சோமசுந்தர பிரசனம் செய்து வழிபட வேண்டும். குறிப்பாய் சனிக்கிழமை அமையும் பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது, சிறப்பு மிக்கதாகும். தொடர்ந்தாற்போல் 12 பிரதோஷங்கள் உபதேசத்தை மேற்கொண்டால் 13வது பிரதோஷம் அன்று நீங்கள் நினைத்தது 100% நிறைவேறும் என்று முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பயன்படுத்தி பாருங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுதான்னு. ஏன்னா அந்த குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவங்க, திருமணம் மிகவும் தள்ளி போயிருக்கிறவங்களாம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். அதாவது நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.